செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு வர ஜனவரி மாதத்துக்கு உண்டான மந்த்லி ரேஞ்ச், ஜனவரி மாதத்தோட முதல் வாரத்துக்கு உண்டான வீக்லி ரேஞ்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலாம் எந்த ரேஞ்சுக்கு மேலே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்தெந்த ரேஞ்சஸ்லாம் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸ் வித் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் அதில் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம வர மாதத்திற்கு உண்டான லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சஸில் இண்டிசஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோ நீங்கள் லாஸ்ட் மந்த்துக்கு உண்டான இந்த டிசம்பர் மந்த்துக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். ஸோ லாஸ்ட் மந்த் நிஃப்டி முடிஞ்சிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 20,133 முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்போயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை பார்த்தோம் அப்படின்னா 21,598. ஸோ 21,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து தான் ரிஜெக்ட் ஆகி அகைன் திருப்பி மேலே போய் அதை பிரேக் பண்ணி 21,800 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிவிட்டு திருப்பி 21,700 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த் க்ளோஸ் ஆகிருந்தது 44,482. ஸோ அந்த நம்ம அப்போயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை பார்த்தோம் அப்படின்னா 47,718 வரைக்கும் போகலாம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருந்தது 48,527 வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹையை பிரேக் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம் இல்லையா, 48,527. ஸோ அதிலேருந்து ரிஜெக்ட் ஆகி 48,292 வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் க்ளோஸ் ஆகிருந்தது 20,054 க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை பார்த்தோம் அப்படின்னா 21,513. ஸோ அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி அகைன் நம்மளுக்கு லாஸ்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி திருப்பி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம லாஸ்ட் மந்த் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹையை தான் எல்லா இண்டிசஸும் ரீச் பண்ணியிருக்குது. ஸோ வர மாதத்திற்கு உண்டான ரேஞ்சஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், வர வாரத்துக்கு உண்டான ரேஞ்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டுன்ற டாப்பிக்கில். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கட்டும், ப்ராப்பராக ஒரு மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டியூட்லேயும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ட்டையும் நம்மளுக்கு ஒரு ட்ரேடிங் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்கும்போது அவங்க எதுக்காக ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து கேபிட்டலாக வச்சு ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளால் லாங் டேர்ம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான ரீசன் என்னன்றதையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்றதையும், அதாவது ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, டார்கெட் எப்படி வைக்கிறது, நம்ம எவ்வளோ லாட்ஸ் வாங்கணும் அப்படின்ற எல்லாமே நம்மளுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். வாங்க வர வாரத்தோட லெவல்ஸை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு நியராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை ஸோ 21,801. ஸோ அதே மாதிரி இந்த லோஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லோஸை ஜாயின் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போயிட்டு அகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் போயிட்டு திருப்பி இதில் சப்போர்ட் எடுத்து தான் இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு நல்ல ஒரு ரேலி மேலே போயிருக்குது. ஸோ அப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சப்போர்ட்டு, அதே மாதிரி இந்த இடம், ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. 21,037.90 38 21,038. ஸோ அதே மாதிரி இந்த ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹையை
ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஒரு டவுன் வராங்க. ஸோ இந்த ஹையில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் நம்ம இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இன்கேஸ் ஒரு வீக்கான அப் ட்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ணி கீழே வந்து திருப்பி நம்மளோட ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி அகைன் பிரேக் ஆகி ஒரு மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி 21,038 ஸோ இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு மூமெண்ட் போகிறதுக்கான அப்சைடுக்கு தான் பாசிபிள் இருக்கும். ஏன்னா இப்போ கிளியரான ஒரு அப்சைட் ரேலியில் தான் அப்சைட் ட்ரெண்டில் தான் நிஃப்டி 50 இருக்குது. ஓகே, இப்போ மந்த்லி ரேஞ்சை பார்த்துருவோம் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டியோட ரேஞ்சுன்னு இந்த மந்த்துக்கு பார்க்குறது 23,538லேருந்து லோ 19,924. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மாதத்தில் நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா 22,076க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அந்த அப்சைட் மூவ்மெண்ட் நம்மளோட ஹை 23,538 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 23,086. ஸோ 23,086லேருந்து 23,538ன்றது இந்த மாதத்தில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆகுறாங்க அப்படின்னா, அதாவது சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 23,989. ஸோ அதையும் கடந்து மேலே ஒரு மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,441. ஸோ இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டில் ஒரு ஸ்லோஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது சைட்வேஸ் எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 22,441லேருந்து 22,634. ஸோ இந்த 200 பாயிண்ட்ஸில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நிஃப்டி இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆகும் பட்சத்தில். ஸோ அதேமாதிரி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,386க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு ரேலி நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 19,924 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல், நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 20,376. ஸோ 20,376லேருந்து 19,924 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இந்த மாதத்தில் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம பார்க்குறது 19,473. ஸோ 19,473ஐயும் கடந்து கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக இந்த மந்த்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 19,021. ஸோ டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்க இடம், அதாவது ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்க இடம் நம்ம பார்க்குறது 20,828லேருந்து 21,021 அப்படின்ற இந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,076க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,386க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான ரேஞ்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டிக்கு நம்ம ஜனவரியோட வாரத்தோட ரேஞ்சை பார்த்துருவோம். ஸோ வீக்லி ரேஞ்சுன்னு நிஃப்டிக்கு நம்ம பார்க்குறது 22,604 ஹையிலேருந்து லோ 20,859. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த வாரத்தில் நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,898க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க, அதாவது இந்த ஹைக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மூவ்மெண்ட் நம்மளோட ஹை 22,604 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 22,385. ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 22,822. ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம இந்த வாரத்தோட மேக்ஸி ஹையாக பார்க்குறது 23,040. ஸோ அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம், அதாவது ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய ரேஞ்சாக நம்ம பார்க்குறது 22,074லேருந்து 22,167. ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,564க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த ரேலி நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 20,858 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,074. ஸோ 21,074லேருந்து 20,858 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இந்த வாரத்துக்கு இருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லோ பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம பார்க்குறது 20,640. ஸோ 20,640யும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த வாரத்துக்கு மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் பார்த்தோம் அப்படின்னா 20,422 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம், அதாவது ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய இடம் நம்ம பார்க்குறது 21,295லேருந்து 21,388. ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆகும் பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டோட இந்த வீக்கில் இருக்கணும் அப்படின்னா 21,898க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,564க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தவரையில் இந்த வாரம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நம்மளோட நேர ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஆல் டைம் ஹை. ஸோ 48,636ன்றது இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப்சைட் மூவ்மெண்ட் போகலாம். ஸோ இப்போ இந்த லோலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து அப் ஆர் டவுன் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பி மேலே போயிருக்கு. இதை பிரேக் பண்ணாலும் அகைன் திருப்பி இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ட்ராவல் ஆகி திருப்பி நம்மளுக்கு ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மூவ்மெண்ட் மேலே போயிருக்குது. அதே இந்த இடத்துல அது ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கு. ஸோ 47,454 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல். ஸோ இதை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருந்துச்சு. ஸோ நிஃப்டி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருந்தது. இது ரீட்ரேஸ்மெண்ட்டே முடித்து அகைன் நல்ல ஒரு புல் பேக் எடுத்திருக்காங்க. ஸோ திருப்பி இந்த ஹை, அதாவது 48,636 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். இன்கேஸ் நம்மளுக்கு டவுன் வராங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு மூவ்மெண்ட் போகலாம். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி இந்த 47,454ன்ற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். பேங்க் நிஃப்டியும் கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட மந்த்லி வியூ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட மந்த்லி ரேஞ்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 52,307 ஹையிலேருந்து லோ 44,277. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மந்தில் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 49,059க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். அந்த ரேலி அப் டு நம்மளோட ஹை 52,307 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 51,303. ஸோ 51,303லேருந்து 52,307ன்றது இந்த மாதத்தில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில். இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 53,311. ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம இந்த மந்தோட மேக்ஸி ஹையாக பார்க்குறது 54,314.
ஸோ இந்த அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம், அதாவது ஒரு சைட்வேஸ் நம்ம எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 49,870லேருந்து 50,299. ஸோ 50,300ன்னு எடுத்துக்குவோம். 49,870லேருந்து 50,300ன்றது ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய ரேஞ்சாக இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,525க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் 47,575க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைட் ஃபால் நம்மளோட லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 45,281. ஸோ 45,281லேருந்து 44,277ன்றது நம்மளுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லோ பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்க்குறது 43,273. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி லோவாக இந்த மாதத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 42,269. ஸோ இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் நம்ம பார்க்குறது 46,284லேருந்து 46,714. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூமெண்ட் சைட்வேஸ் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம கண்டினியூஸ் அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 49,059க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 47,525க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா கன்சால்டேட் ஆகி ஒரு சைட்வேஸ்க்குள்ளே பேங்க் நிஃப்டி இந்த மாதம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் மேக்ஸிமம் ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட மந்த்லி வியூ, நம்மளோட மந்த்லி ப்ரிடிக்ஷன் இது தான். ஸோ நம்ம வர வாரத்துக்கு உண்டான ரேஞ்சஸை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கோட ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50,231லேருந்து லோ 46,352. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த வாரத்தில் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா 48,662க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அந்த ரேலி நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 50,231 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 49,746. ஸோ 49,746லேருந்து 50,231 அப்படின்றது இந்த வாரத்தோட நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹை எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 50,716 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் கடந்து மேலே போகும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி ஹையாக இந்த வீக்குக்கு பார்க்குறது 51,201. இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம், அதாவது ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய ரேஞ்சுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,054லேருந்து 49,024. 49,054லேருந்து 49,262. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ திருப்பி அந்த ரேஞ்சை சொல்கிறேன், 49,054லேருந்து 49,262. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,922க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைடு ஃபால் நம்மளோட லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோ 46,353 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 46,837. ஸோ 46,837லேருந்து 46,353ன்றது இந்த வாரத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது
நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்குறது 45,867. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸி லோவாக நம்ம இந்த வீக்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,383. ஸோ இந்த டவுன் சைட் ஃபாலை ஸ்லோ பண்ணக்கூடிய ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய ரேஞ்சுன்னு நம்ம பார்க்குறது 47,322லேருந்து 47,530. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,662க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் செல்லிங் ப்ரெஷரோட நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,921க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே ஒரு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபின் நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆல் டைம் ஹை 21,627. ஸோ இப்போ இந்த லோலேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போயிருக்கு, திருப்பி டவுன் வந்தது, திருப்பி இங்கேருந்து மேலே போய் இந்த இடத்துல தான் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்குதுன்னா இந்த இடம். ஸோ இதையும் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இங்கேருந்து தான் இப்போ ஒரு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு மூமெண்ட் போயிருக்குது. அதே மாதிரி இந்த ஹை இருக்குல்ல, ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் தான் டவுன் வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது அகைன் ஒரு டவுன் சைடு இங்கேருந்து திருப்பி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனில் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி 21,200 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த லோவை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 20,911 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அப்சைடில் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஃபின் நிஃப்டியில். ஸோ ஃபின் நிஃப்டியோட மந்த்லி வியூ பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தோட ரேஞ்சுன்னு பார்க்குறது 23,273லேருந்து லோ 19,701. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மந்தில் ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,828க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளோட ஹை 23,274 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 22,827. ஸோ 22,827லேருந்து 23,274ன்றது இந்த மாதத்தோட ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 23,720. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் நம்ம இந்த மந்தோட மேக்ஸி ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,167. இந்த அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடியது, அதாவது ஒரு சைட்வேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,189லேருந்து 22,380. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் போடக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,146க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபால் எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னா நம்மளுடைய லோ 19,701 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 20,147. ஸோ 20,147லேருந்து 19,701ன்றது இந்த மாதத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்குறது 19,254. ஸோ அதையும் கடந்து கீழே வருதாங்க அப்படின்னா இந்த மாதத்தோட மேக்ஸி லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 18,807.
இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறது 20,594லேருந்து 20,785. ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆகும் பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,828க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 21,146க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஃபின் நிஃப்டியில் அதிகமாக இருக்கும். இது ஃபின் நிஃப்டியோட மந்த்லி ரேஞ்ச். இப்போ ஃபின் நிஃப்டியோட ஜனவரி மாதத்தோட முதல் வாரத்தின் ரேஞ்சை நம்ம அதாவது ஃபின் நிஃப்டியோட வீக்லி ரேஞ்சை பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபின் நிஃப்டிக்கு இந்த வீக்கோட ரேஞ்சுன்னு பார்க்குறது 22,350லேருந்து லோ 20,624. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு நல்ல அப்சைட் ரேலி போகணும் அப்படின்னா 21,652க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அந்த ரேலி நம்மளோட ஹை 22,350 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது 22,134. ஸோ 22,134லேருந்து 22,350ன்றது இந்த வாரத்தோட நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறது 22,566. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி ஹையாக இந்த வீக்குக்கு நம்ம பார்க்குறது 22,782. ஸோ நம்ம அப்சைட் மூவ்மெண்ட் போகிற இந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் பாசிபிளான ரேஞ்சை நம்ம பார்க்குறது 21,826லேருந்து 21,919 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சைட்வேஸ் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா 21,322க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைட் ஃபால் நம்மளுடைய லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 20,624ன்றது நம்மளுடைய லோ, அது வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு மேஜர் சப்போர்ட்டை நம்ம பார்க்குறது 20,840. ஸோ 20,840லேருந்து 20,624ன்றது இந்த வாரத்தோட ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி நம்ம லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்குறது 20,408. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸி லோவாக வச்சுருக்கிறது இந்த மந்த்துக்கு 20,193. ஸோ டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21,055லேருந்து 21,148 இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆகும் பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,652க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் இந்த வீக்கில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,322க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப் ஆர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இந்த வீக்கோட ரேஞ்சஸ் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு இந்த மந்த்துக்கு உண்டான மந்த்லி ரேஞ்சஸ், அப்புறம் ஜனவரி ஃபஸ்ட் வீக்குக்கு உண்டான வீக்லி ரேஞ்சையும் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். ட்ரேடிங்கில் 100% லாஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ட்ரேடிங் நாலேஜ் இல்லாமல் யாரும் ட்ரேடிங் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே, ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Chomsky signing off.